நாளின் செய்தி 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 கொரிந்தியர் 6:1. இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. நாளின் செய்தி என்னவென்றால், தேவனுடைய கிருபையை சரியாய் பயன்படுத்தாவிட்டால் வருகிற ஆபத்துக்கள். அதாவது டேஞ்சர் ஆஃப் ரிசீவிங் God's grace in vain. தேவனுடைய கிருபை இன்றைக்கு அநேகர் விருதாவாய் பயன்படுத்துகிறார்கள். அநேகருக்கு தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே கிருபை இல்லை. கிருபை என்பது தேவன் கொடுக்கிற, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி. கிரேஸ் என்ற வார்த்தையின் பொருள் இதுதான்: God's riches at Christ's expenses. தேவன் தம்முடைய அளவற்ற கிருபைகளை உங்களுக்கு எனக்கும் நாள்தோறும் கொடுக்கிறார். அதன் நோக்கம் என்னவென்றால், அந்த கிருபை உங்களுக்கு பயன்பட வேண்டும், உங்களால் அடுத்தவர்களுக்கு இது பயன்பட வேண்டும். இன்றைக்கு துக்கமான காரியம் என்னவென்றால், தேவன் தந்த கிருபையை, அந்த வசனம் சொல்லுகிறது, விருதாவாக. அநேகருக்கு அந்த கிருபை என்னவென்றே தெரியவில்லை. அதாவது இல்லாத ஒன்றுக்காக ஏக வேண்டாம், தேவன் தந்த ஒன்றை நீங்கள் சரியாய் பயன்படுத்துங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அனலைஸ் யுவர் கிரேஸ். உங்களுக்கு என்ன கிருபை இருக்கிறதோ அதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். இல்லாத கிருபைக்காக ஏங்க வேண்டாம். தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, அதாவது தேவனுடைய கிருபையை விருதாவாய் மாறாதபடி. அதுல ஒரு வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அந்த அந்த உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். இங்க 2 செய்திகள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவ கிருபையை விருதாவாய்க்காதபடி. இரண்டாம், அங்க சொல்லப்பட்ட வார்த்தை நீங்களும் நானும். அன்பானவர்களே, ஒர்க்கர்ஸ் டுகெதர் வித் காட். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களும் எங்கள் உடன் வேலையாட்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனுக்கு உடன் வேலையாட்கள். ஒரு இயக்கத்திற்கு அல்ல, ஒரு சபைக்கு அல்ல, ஒரு தனி மனிதருக்கு அல்ல. நீங்களும் நானும் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது தமிழ் வேதத்துல, வேலையாட்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் நிலைச்சு வாழ்ந்தார்கள் அல்ல, ஏகபோக உரிமையாட்கள் அல்ல. தமிழ் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, வேலையாட்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். நம்ம கிருபையை பெற்றிருக்கிறோம், வரங்களை பெற்றிருக்கிறோம், வல்லமை பெற்றிருக்கிறோம், ஆத்துமாக்களை பெற்றிருக்கிறோம், ஜனங்களை பெற்றிருக்கிறோம், உயர்வை பெற்றிருக்கிறோம். ஆனால் எதை மறந்துவிடக்கூடாது, நீங்களும் நானும் வேலையாட்கள் என்கிற அந்த உண்மையை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் இங்கே இந்த வசனம் சொல்கிறது, யூ ஆர் ஒர்க்கர். கவனிங்கள், நீங்கள் சோம்பேறியா இருக்க அழைக்கப்படவில்லை, சும்மா இருக்க அழைக்கப்படவில்லை, விருதாவா இருக்க அழைக்கப்படவில்லை, வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பு ஊழியர்களே, டோன்ட் பி ஐடல். இன்றைக்கு துக்கமான ஒரு காரியம், எனக்குரிய நீண்ட ஆண்டுகள், அரை நூற்றாண்டு இந்த ஊழியத்திலே நான் பலரை பார்க்கிறேன். ஸ்டில் தேர் ஐடல். அதாவது சோம்பேறிகளாக. இந்த வார்த்தை தவறு. இன்றைக்கு அநேகர், எல்லாரும் அல்ல, தேவன் தந்த அந்த அழைப்பை, தேவன் தந்த கிருபைகளை, தேவன் தந்த மேன்மையை விட்டுவிட்டு தேவையற்ற காரியங்கள், அரசியல் கட்சிகள், இந்த நிலம் விற்பது, அல்லாவிட்டால் ஏதோ ஒரு வருமானத்திற்காக ஒரு ஆதாயம் தேடுவது வேண்டாம். அன்றைக்கு கூட ஒரு சகோதரன் சொன்னார், அந்த ஊழியக்காரன் இடத்துல வேலை வாங்கி தருவதாக 50,000 ரூபாய் வாங்கியிருக்கிறார். இன்னொருவர் என்னை வெளிநாட்டு கொண்டு போவதற்காக எனக்கு இவ்வளவு பணம் வாங்கி இருக்கிறார். எல்லாமே ஊழியர்கள் தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவ கிருபையை விருதாவாக்க வேண்டாம். எதை இழந்தாலும் உம்மை இழப்பேனோ வாழ்வு தந்தவரே. எல்லாவற்றையும் இழந்து போகலாம். பணத்தை இழந்தால் ஒன்றையும் இழக்கவில்லை. சுகத்தை இழந்தால் ஏதோ ஒன்று இழந்து போனீர்கள். ஆனால் பெற்ற ரட்சிப்பு இழந்து போனால் எல்லாவற்றையும் இழந்து போனீர்கள். யூ லூஸ் எவ்ரிதிங். மறந்துவிட வேண்டாம். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியுங்கள். யூ ஆர் நாட் லார்ட், யூ ஆர் எ ஒர்க்கர். நீங்க வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் நானும் நிலைச்சு வாழ்ந்தார்கள் அல்ல, நீங்களும் நானும் வேலையாட்கள். அதாவது நமக்கு ஒரு முதலாளி இருக்கிறார். ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் அயர்லிங்ஸ் என்று சொன்னால், நம்ம கூலிக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள். இங்கேயோ வாழ்ந்தோம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கடைத்தெருவிலே சும்மா இருந்த நம்மை தேவன் அழைத்தார். இந்த மேலான பாக்கியத்துக்கு நம்மை சொந்தக்காரனாய் மாற்றினார்.
we are hirers. நாம் அதாவது நியமிக்கப்பட்டவர்கள். அந்த வசனத்தை திரும்ப திரையிலே பாருங்கள். வேலையாட்கள். அதை மறந்துவிடக்கூடாது. யூ ஆர் நாட் லார்ட். நீங்கள் முதலாளிகள். நீங்களும் நானும் முதலாளிகள் அல்ல. ஒருவேளை ஒரு இயக்கத்துக்கு தலைவரா இருக்கலாம், ஒரு சபைக்கு தலைவரா இருக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு தலைவரா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. ஒரு தகப்பனாகிய குடும்பத்துக்கு, ஒரு போதகனாகிய திருச்சபைக்கு, ஒரு தலைவனாக ஒரு இயக்கத்திற்கு. இன்றைக்கு அநேகருக்கு அது தெரியவில்லை. இந்த இயக்கத்தை நடத்துகிறவர்களும் அல்லாவிட்டால் ஏதோ ஒன்றுக்கு தலைவரா இருக்கிறவர்கள் அது நிரந்தரம் அல்ல. ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் வேலையாட்கள். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நாட் லார்ட் பட் ஒர்க்கர்ஸ். முதலாளி தத்துவம் அல்ல. இன்றைக்கு ஸ்டான்லி அவர்கள் அடிக்கடி ஒரு புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறார், இன்றைய ஊழியர்கள் நிலைச்சு வாழ்ந்தார்களா இருக்கிறார்கள். அது உண்மையோ தவறோ என்று தெரியவில்லை. ஆனால் திருமறை சொல்லுகிறது, யூ ஆர் நாட் லார்ட், யூ ஆர் ஒர்க்கர். நீங்களும் நான். அது எனக்கும் பொருந்தும். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இசைக்கியல் புஸ்தகத்துல. நீங்கள் நான் யார் என்பதை சில வசனங்களை வாசிக்கிறேன். நம்பர் 1, நீங்களும் நானும் காவல்காரர்கள். இசைக்கியல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுப்புத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நல்லா கவனிக்க வேணும். யூ ஆர் ஒன்லி a வாட்ச்மேன். இன்றைக்கு அந்த வேலை ரொம்ப ஒரு தாழ்வான வேலையா எண்ணப்படுகிறது. இராணுவத்திலே பல ஆண்டுகள் தேசத்தை காக்க பணியாற்றுகிறார். கடைசியில் அவர் அந்த வேலைக்கு வருகிறார். இன்றைக்கு அந்த வாட்ச்மேன் என்ற வார்த்தையே ரொம்ப அற்பத்தனமாக, இந்த சொல்ல யாரும் விரும்புவதில்லை. செக்யூரிட்டி வாட்ச்மேன், அந்த வாட்ச்மேன் என்ற வார்த்தையே இன்னைக்கு இழிவான வார்த்தையாய் பேசப்படுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். அன்னை கூப்பிடும்போது கூட அவர் பேரை சொல்லி கூப்பிடுறது இல்லை. வாட்ச்மேன், செக்யூரிட்டின்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்க. அது அந்த மனிதருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனால் உங்களை என்னையும் தேவன் ஒரு காவல்காரனாய், அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாய் வைத்தேன். யூ ஆர் வாட்ச்மேன். மறந்து விடக்கூடாது. நாம் ஒருவேளை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கலாம், இங்கே ஒரு குடியிருக்கலாம், அங்கே ஒரு வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க. எல்லா வீடுகளிலுமே இப்ப இருக்கிறார்கள். தேவன் உங்களை என்னையும் அன்பானுடைய இந்த தேசத்திற்காக, இந்த ஜனத்திற்காக, இந்த திருச்சபைக்காக உங்களை என்னையும் ஒரு காவல்காரனாக வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவனுடைய வேலை என்னவென்றால், என் வாயினாலே என் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை நீ எச்சரிப்பாயாக. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை. டோன்ட் ஃபர்கெட் யுவர் வாட்ச்மேன். நீங்களும் நானும் ஒரு தொலைக்காட்சியிலே பேசலாம், ஊரறிந்த பிரசங்கியாரா இருக்கலாம், உலகம் போற்றுகிற பிரசங்கியாரா இருக்கலாம், பிரபலமா இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, நீங்களும் நானும் ஒரு காவற்காரர்கள். 2வது வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் மனிதர்களை பிடிக்கும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். இன் அதர் வேர்ட், அதாவது இதுவரைக்கும் நீ மீன் பிடித்துக் கொண்டிருந்தாய், இன்றைக்கு மனிதர்களை பிடிக்கிறவனாய். நம்முடைய நோக்கமே அதுதானே. அன்பானவர்களே, மனிதர்களை பிடிக்க ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் நீங்க பிடிச்சிருக்கிறீங்க? பொருளை தேடி, பொன்னை தேடி, ஜனங்களை தேடி அல்ல. ஃபிஷஸ் ஆஃப் மேன். உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய். எவ்வளவு பெரிய மேன்மை அல்லவா? தேசத்துல ஆண்டவர் எழுப்பி கொடுத்த அநேக தேவ மனிதர்கள். நான் நேற்று டென்மார்க்ல ஒரு ஆலயத்துல பிரசங்கித்தேன். அவர் இந்தியாவிலிருந்து 53 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் டென்மார்க்கு வந்தாராம். அவருக்கு 83 வயது. அந்த பெரியவருக்கு அவர் இந்தியர் 53 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய சிறு பிராயத்துல, அவருடைய வாலிப பிராயத்துல 20 வயது நினைக்கிற அவருக்கு. டாக்டர் டிஜிஎஸ் ஒரு நாள் அவரை மேடையில அழைத்து அவர் சொன்னாராம், நீ அறியாத தேசத்துக்கு அவனை கொண்டு போவேன், உன்னை பயன்படுத்துவேன், உன்னை ஊழியக்காரனை மாற்றுவேன். 53 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்ன அந்த வார்த்தை. அவருக்கு அப்பொழுது 15, 20 வயதிற்குள்ளே இருக்கும். அவரே சொன்ன வார்த்தை. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் கேரளாவை சார்ந்தவர். தேவன் அவருக்கு சொன்னாராம், நீ அறியாத தேசத்திற்கு உன்னை கொண்டு போவேன், அங்கே உன்னை பயன்படுத்துவேன், அங்கே உன்னை ஊழியக்காரனை மாற்றுவேன். அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவர் தன்னுடைய வாலிப பிராயத்துல இந்த டென்மார்க்குக்கு வந்திருக்கிறார் 20 வயதுல.
இன்றைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான சபையின் போதகராக இருக்கிறார். அங்கே திருமணமாகி பிள்ளைகள் பிறந்து அங்கே டென்மார்க்கின் தலைநகரமாகிய கோப்பனேகன் என்னிடத்துல பிள்ளைகள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சபையிலே ஊழியம் செய்கிறார்கள். அவரும் ஒரு மிகப்பெரிய சபையிலே டென்மார்க்கிலே ஊழியம் செய்கிறார். நேற்று அவரை முதல் முறையாய் சந்தித்தேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அன்றைக்கு டாக்டர் டிஜிஎஸ் எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார். யோசித்து பாருங்கள், அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்னாராம், நீ அறியாத இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். நீ அறியாத மக்களுக்கு நீ ஊழியம் செய்வாய். நீ அறியாத மக்களுக்கு நீ தகப்பனாயிருப்பாய். இன்றைக்கு அவர் அங்கே திருமணமாகி அங்கே பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள். என் அன்புடைய பிள்ளையை ஆண்டவர் நம்மை பிடிக்கிறார். என்னை கவனிக்க வேண்டும். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். அப்படியானால் அவர் தானே நம்மை பிடித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? மனிதர்களை பிடிக்கத்தான் கர்த்தர் நம்மை பிடித்திருக்கிறார். முதலாவது சொன்னேன், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை காவற்காரருடைய வேலை. இரண்டாவது கொடுக்கப்பட்ட வேலை மனுஷர்களை பிடிக்கிற வேலை. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன், நம் கொடுக்கப்பட்ட வேலை விதைக்கும் வேலை. 126 சங்கீதம் 6 126:6 கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வேலை விதைக்கும் வேலை. கஷ்டம்தான், வெயில், மழை, குளிர். யோசித்து பாருங்கள், நம்முடைய தேசத்துல இன்றைக்கு இந்த வெயில் நாட்களில் வேலை செய்ய ஆட்களே வருவதில்லை. இந்த கட்டளை வேலை செய்கிறவர்கள் பாவம். இந்த வெயிலின் கொடுமையிலே அவர் வருவதில்லை. அதற்கு எதிர்மாறை இந்த மேற்கத்திய நாடுகளிலே குளிர், -10 -15 ஆனாலும் விதைக்கிறார்கள். நேற்று நான் பார்த்தேன் இந்த டென்மார்க்கிலே, அந்த குளிரிலேயும் அவர்கள் இந்த கேபேஜ் அதை விதைக்கிறார்கள். பயங்கர குளிர். ஆனாலும் அந்த குளிரிலும் அவர்கள் அந்த உடைகளை உடுத்தி கொண்டு, இந்த முட்டை கோசம் சொல்றோம் நம்ம ஊர்ல, அதை விதைக்கிறார்கள். அதை அதை அந்த விதைகளை நடுகிறார்கள். பயங்கர குளிர். அதற்கென்று அதற்கான உடைகளை உடுத்தி மிகப்பெரிய ஏக்கர், பிரம்மாண்டமான ஏக்கர், அந்த குளிரிலும் அவர்கள் அந்த பணியை அவர்கள் செய்கிறார்கள். இந்த கேபேஜ். அப்படியானால் என் அன்பு தேவப்பிள்ளை, நீங்கள் நான் சோயர்ஸ், விதைக்கும்படியா அழைத்திருக்கிறோம். பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன். அப்படியானால் ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல. உங்கள் செய்தி எப்படி? அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு சனிக்கிழமை தான் செய்தி ஆயத்தம் பண்றாங்க நிறைய ஊழியர்கள். தவறு. எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர் சென்னையில ஒரு முறை இப்படி சொன்னார், நான் திங்கட்கிழமை அமர்கிறேன், அடுத்த நாள் செய்திக்காக திங்கட்கிழமை அமர்கிறேன். அவர் பெயரை குறிப்பிடுவதற்கு எனக்கு மகிழ்ச்சி தான். மதிப்புக்குரிய பாஸ்டர் ஏப்ரகாம் தாமஸ் அவர்கள், அண்ணாநகர் திருச்சபையின் போதகர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் திங்கட்கிழமை அமர்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை செய்திக்காக. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். அவருடைய செய்திகள் ஆழமானது, அர்த்தமானது. அதை நம்மை பிரமிப்பூட்ட செய்கிறது அவருடைய செய்தி எல்லாமே. இங்கே அவரை பற்றி நான் பேசுவதற்கு பெருமையாய் நான் அவரை பற்றி பேச விரும்புகிறேன். வாழ்ந்தாலும் மரித்தாலும் அப்படிப்பட்ட ஊழியர்களாய் வாழ வேண்டும். திங்கட்கிழமை அமருகிறாராம். எதுக்கு தெரியுமா? மக்களுக்கு விதைக்க வேண்டும் என்கிற அந்த பாரம், அதற்கான ஆயத்தம். என் அன்பு ஊழியர்களை, உங்களை தாழ்மையாக கேட்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் விதைக்கிற ஒரு ஊழியம். கண்ணீரோடு விதையுங்கள், நிச்சயம் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். அதில் சலிப்பு இருக்கலாம், வேதனை இருக்கலாம், உண்மைதான். இத்தனை ஆண்டுகள் பிரசங்கிக்கிறோம், பாரத்தோடு பேசுகிறோம். நம்முடைய பிரசங்கத்தை கேட்கிற மக்கள் மிக குறைவு. இந்த ஆலயத்துல ஜனங்கள் செய்கிற அட்டகாசங்கள் தாங்க முடியாது. பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும், ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டும், யூடியூபை பார்த்து கொண்டும், மொபைலை பார்த்து கொண்டும். யோசித்து பாருங்கள், அதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. அவளை கண்டிக்க முடியாது. கண்டித்தால் அவளுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது. அந்த ஒரு நபருக்கு 10 பேர் பின்னணி இருக்கிறார். அவருக்கு சாதகமாய் பேசுவார். இங்கே கட்சி இருக்கிறது. ஒரு குடும்பமே அவரை ஒரு குடும்பம் அவருக்கு பின்னால் இருக்கிறது. இதெல்லாம் வேதனையான ஒரு காரியம். ஆனால் ஸ்டில் டூ இட். விதையுங்கள், அதற்குரிய பலனை நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். முதலாவது சொன்னேன், நீங்களும் நானும் காவற்காரர்கள். இரண்டாவது, மனுஷரை பிடிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, விதைக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நான்காவது, நீங்களும் நானும் மேய்ப்பர்கள்.
அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 20-28 அந்த வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை குறித்து தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு, நன்றாக கவனிக்க வேண்டும், சபையை மேய்ப்பதற்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. அடுத்த வார்த்தை, தமது சபையை மேய்ப்பதற்கு ஆண்டவர் உங்களை கண்காணிகளாக, 3 வார்த்தைகள், அதற்கு உங்களை வைத்திருக்கிறார், எச்சரிக்கையாயிருங்கள். திரும்ப படிக்கிறேன், நம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. நன்றாக கவனிக்க வேண்டும், இது உங்கள் சபை அல்ல, இது என் சபை அல்ல, அவர் ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்த, அப்படியான உழைப்பு, பிரயாசங்கள் எல்லாமே, அதற்குரிய திட்டங்கள். சம்பாதிப்பது என்பது லேசானது அல்ல. நம்முடைய சென்னையில, தமிழகத்துல உழைப்பு தேவை. ஏமாற்றி சம்பாதிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிக்காது. அவன் சந்ததி ஒன்றுமில்லாமல் போகும். அடுத்தவங்களை அபகரித்து, பொருளை அபகரித்து, இச்சித்து, அடுத்தவளை ஏமாற்றி சம்பாதிக்கிற எந்த ஒரு பொருளுமே நிற்காது. உங்கள் காலம் நன்றாயிருக்கும், உங்கள் காலத்துக்கு பிறகு உங்கள் சந்ததி ஒன்றுமில்லாமல் போகும். எனவே தாவீது சொல்லுகிறான், இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் கண்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை உங்களுக்கு தேவன் தருவார். உங்களுடைய பணி என்ன? திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லுகிறேன், யுவர் எ ஷெப்பர்ட். உங்களுடைய ஊழியமே அதுதான். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் சம்பாதித்த அந்த சபைக்கு உங்களை மேய்ப்பதற்காக. கவனிக்க வேண்டும், சம்பாதித்தது ஒருவர், மேய்ப்பது இன்னொருவர். அவர் சம்பாதித்தார், ஆனால் உங்களையும் என்னையும் கண்காணிகளாக, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டு பி எ ஷெப்பர்ட், கவனிக்க வேண்டும். இதெல்லாம் வித்தியாசமான ஆடுகள் தான். முரட்டாடு, கீழ்ப்படுகிற ஆடு, முட்டுகிற ஆடு, குத்துகிற ஆடு, எட்டி உதைக்கிற ஆடெல்லாம் இருக்கிறது. உண்மைதான். கடந்த வாரத்தில் ஒரு ஊழியன்னு சொன்னார், கோபத்துல அந்த விசுவாசி காலை தூக்கிறார் அப்படின்னு சொன்னார். உண்மை. கோபத்துல அவர் ஆவேசத்துல காலை தூக்குறார் அந்த ஊழியக்காரர். இது நடக்கிற உண்மை சம்பவங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களை என்னையும் மேய்ப்பதற்கு கண்காணிகளாக வைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, எச்சரிக்கையாயிருங்கள். அது நிறைய வரும். மந்தையிலே ஓநாய்கள் வரும். அதுல அந்த வசனத்திலே போட்டிருக்கிறது, ஓநாய்கள் வரும். 29ஆம் வசனத்துல ஓநாய், கொடிய ஓநாய்கள் வரும். சபைக்குள்ள இருக்கும். எல்லா சபையிலும் ஒரு ஓநாய் இருக்கும். அது எப்ப எழும்பும், எப்ப கடிக்கும், எப்ப சீரும், எத்தனை ஆடுகளை கொள்ளையிடும் தெரியாது. கவனியுங்கள். ஓநாய்களுக்கு இருக்கிற மதிப்பு ஆடுகளுக்கு இல்லை. அதுக்கு புரியல, அந்த ஆடுகளுக்கு இது ஓநாய் என்பதே புரியவில்லை. நயவசனிப்பு, வஞ்சகத்தின் ஆவி, விருந்து, அவளுக்கு ஒரு திரள் கூட்டம், அவளை தனக்குள்ளே ஆலோசனை பண்ணி, அது ஓநாய் என்பவர்களுக்கு புரியவில்லை. ஒரு நாளிலே அது காயப்படுத்தும். அந்த ஓநாயோட நோக்கம் என்னவென்றால், அந்த மந்தையிலிருந்து அந்த ஆட்டை பிரிக்க வேண்டும். பிரித்து அது தனக்கு அது உணவாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை கவனிக்க வேண்டும். திருச்சபைக்கு போகிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இன்றைக்கு ஓநாய் போல தெரியும், அதை போட்டிருக்கிறது. அதாவது மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள். அது ஓநாய் மாதிரி தெரியாது. இட் லுக் லைக் ஷீப். ஆடுகளை போலதான் தெரியும். நல்லா, அவர்களும் அந்நிய பாஷை பேசுகிறார். அவர்களும் வார்த்தைக்கு வார்த்தை வசனத்தை பேசுகிறார்கள். அவர்களும் வார்த்தைக்கு வார்த்தை சத்தியத்தை பேசுகிறார். ஆனால் வேதம் சொல்றது, கபட வேடதாரிகள், ஓநாய்கள், எச்சரிக்கையாருங்கள். அன்பு ஊழியர்களே, தேவனுடைய கிருபையை விருதாவாக்காதிருங்கள். அடுத்த ஒரு வார்த்தை சொல்ல வருகிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? நம்பர் 1, இட்ஸ் a spiritual ministry. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒரு ஆவிக்குரிய ஊழியம். நன்றாக கவனிக்க வேண்டும். கவனிங்கள், ஏதோ பிரசங்கம் பண்றது அல்ல. அவர்களை வளர்ப்பது, கிறிஸ்துவை நிறைவான அந்த வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராய் மாற்றுவது. நன்றாக கவனிக்க வேண்டும். நான் அவர்களை பூரண புருஷராய் மாற்ற வேண்டுமானால் முதலாவது நான் பூரண புருஷனாய் இருக்க வேண்டும். நான் பூரண புருஷனாய் இல்லாத வரைக்கும் நான் அவர்களை பூரண புருஷராய் மாற்ற முடியாது. எனவே உங்களுடைய ஊழியம், என்னுடைய ஊழியம், இட்ஸ் ஸ்பிரிச்சுவல்.
கவனிக்க வேண்டும். அங்கே அந்த வார்த்தைக்கு அப்படியானால் அந்த ஸ்பிரிச்சுவல் என்ற வார்த்தைக்கு, அதாவது ஸ்பிரிட் என்ற வார்த்தை உள்ள இருக்கிறது. அதை பாருங்கள் திரையில, ஸ்பிரிச்சுவல். அப்படியானால் ஸ்பிரிட் என்ற வார்த்தை அதற்குள்ள இருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு எனக்கும் நாள்தோறும் அந்த உலகம், மாமிசம், பிசாசு, எனவேதான் மாமிசத்தோடும் அல்ல, ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகால லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. என் ஊழியர்களே, when it's spiritual, you have to face the spirits. திரையிலே பாடுகள் ஸ்பிரிச்சுவல் என்ற வார்த்தையில அந்த ஸ்பிரிட் என்ற வார்த்தை இருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது போராட்டம் உண்டு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கான தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. கவனியுங்கள், இந்த வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். யூ அண்ட் மீ, நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய யுத்தம். எல்லாம் செய்யலாம், எதை வேண்டுமானால் பார்க்கலாம், எதை வேண்டுமானால் பேசலாம், எதை வேண்டுமானால் செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆவியோடு போராடுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. நீங்களும் நான் ஊழியமே ஒரு போராட்டம் தான். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஊழியம் அதை விட பெரிய போராட்டம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வசனம் போர், அது நம்முடைய போராயுதங்கள், அறிவு, திறமை, அனுபவங்கள் அல்ல. அந்த வார்த்தை சொல்லுகிறது அரண்களை நிர்மூலமாக்குவதற்கான. அப்படியானால் அன்பானவளே, இந்த அரண்கள் என்று சொல்லும் சபையில் இருக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் கூட திருந்தாத, உடைக்கப்படாத உள்ளங்கள் ஏராளம். திருந்தாத உள்ளங்கள் வருந்த அரண் மாறி வெரி ஸ்ட்ராங். எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், நீங்கள் யாரை கொண்டு பிரசங்கத்தை பண்ணினாலும், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆஸ் எ பாஸ்டர், அரண்கள் போல வெரி ஸ்ட்ராங். நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த காலை மட்டும் வருவாங்க, மாலையில வரமாட்டாங்க, வேத பாடத்துக்கு வரமாட்டாங்க, ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, எதுக்குமே வரமாட்டாங்க. அவங்க பரலும் கூட வரமாட்டாங்க. அரண்கள் மாதிரி வெரி ஸ்ட்ராங். வேதம் சொல்கிறது, அதை நிர்மூலமாக்கத்தான் ஆண்டவர் உங்களை என்னை காவற்காரனை வைத்திருக்கிறார். கடினம்தான். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு புரிய நினைக்கிற அந்த வார்த்தை, அரண்கள் மாறி வெரி ஸ்ட்ராங். அவங்கள மாற்றவே முடியாது, சுபாவங்களை மாற்ற முடியாது, எண்ணங்களை மாற்ற முடியாது, அவங்க கேரக்டரே மாற்ற முடியாது. ஆனால் அதை நிர்மூலமாக்குவதற்கான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, நிர்மூலமாக்கும்படியாக. அதை நிர்மூலமாக்குவதற்கு தேவன் சொல்லுகிறார், தேவ பலத்தை உங்களுக்கு தருகிறார். ஆமேன். நண்பதை இப்படி சோர்ந்து போயிருக்கலாம், எல்லாருக்கும் உண்மை. இத்தனை ஆண்டுகள் பிரசங்கிக்கிறோமே, யார் மனம் திரும்பி இருக்கிறார்? அன்னைக்கு ஒரு ஊழியர் சொன்னார், தமிழகத்துல பிரபலமான ஊழியர். இன்றைய ஊழியர் கூட்டங்கள் எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு. எந்த ஊழியர்களும் மனம் திரும்புவது போல இல்லை, அவ்வளவாவே இருக்கிறார்கள். அந்த ஊழியர் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கூட்டி ஊழியர் கூடுகை நடத்தின ஒரு மிக பிரம்மாண்டமான ஊழியர் தமிழகத்துல. அவரோட பேசும்போது சொன்னார், இப்ப நான் கேட்டேன், ஏங்க ஊழியர் கூட்டம் கூட நடத்துறதுல, அது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு வீணானது. உண்மைதான். இன்றைக்கு எல்லா ஊழியர் கூடங்களிலேயே பணம் கொடுக்கிறார்கள், நல்ல சாப்பாடு. அன்றைக்கு பவுல் வசனத்தை போதித்து வசப்படுத்தினார். இன்றைக்கு உலக பொருட்களை கொடுத்தாலே போட்டிருக்குது, 10 மணிக்குள்ளே வந்தால் இவ்வளவு பணம் தரப்படும், விகமானம் தரப்படும், சன்மானம் தரப்படும், எல்லாம் தரப்படும். அவங்க எப்படி வசனம் கேட்பாங்க? பிளீஸ், அந்த ஊழியர்களே, நானும் சில ஊழியர் கூட நடத்துகிறேன். காசு கொடுக்கலன்னா நம்மள கருமி கஞ்சன்னு சொல்லுவாங்க. காசு கொடுத்து ஒரு ஊழியர் கூட நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள். கவனிங்கள், நீங்களும் நானும் காவற்காரர்கள், விதைக்கிறவர்கள், மனுஷர்களை பிடிக்கிறவர்கள், அரண்களை நிர்மூலமாக்குவதற்கான தேவ கிருபையை பெற்றவர்கள். மூன்றாவது, நம்முடைய இந்த ஊழியம் கடினமான ஊழியம். இட் இஸ் நாட் ஈஸி மினிஸ்ட்ரி. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். நல்ல வேலை, ஆனால் மோசமான வேலை. நிச்சயிலே பல பல ஊழியர் கூடையிலே நான் சொல்லியிருப்பேன், நல்ல வேலை, ஆனால் இது மோசமான வேலை. இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் ஜாப். ஏன் தெரியுமா? நம்ம யாரோடு போராடுகிறோம்? வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளோடு. நன்றாக கவனிக்க வேண்டும். அன்பு ஊழியர்களே, நம்ம பேசுகிறோமே யாரோடு தெரியுமா?
மனிதரோடு பேசுகிறோம், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு பேசுகிறோம். பலிபீடத்தில் இருப்பது என்பது ஒரு லேசான காரியம் அல்ல. உண்மை. எவ்வளவு ஆயத்தம் பண்ணி முழங்கால் படியிட்டு ஜெபித்து கண்ணீரோடு ஆயத்தம் பண்ணுகிறோம், இரவெல்லாம் பகலெல்லாம். ஆனால் கடினமான ஊழியம். பல நேரங்களிலே நான் அதிகமாய் சோர்ந்து போவது உண்டு. இந்த ஊடகத்துல 12,000க்கு மேற்பட்ட செய்திகளை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதை பார்க்கிறவர்கள் மிக குறைவு. நேரம் இல்லை, ஏராளமான செய்திகள் இருக்கிறது, அடிக்கடி தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்காக ஒரு நாள் அது பயன்படும். இட் இஸ் a spiritual ministry and also it is a difficult ministry. மூன்றாவது, இது பொறுப்பான ஊழியம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து, என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக் கொள்ளுவேன். இது ஒரு பொறுப்பான ஊழியம். இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன், this is a eternal ministry. இது நித்தியத்திற்கான ஊழியம். இது வயிற்று பிழைப்புக்கான ஊழியம் அல்ல. இட் இஸ் அதாவது ஒரு நித்தியத்தை குறித்த ஒரு பாரம், இட்டர்னல் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுவார்கள். நித்தியத்தை குறித்த ஒரு பாரம். அன்பான தேவ பிள்ளையே, இது மினிஸ்டர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு பொறுப்பான ஊழியம். இதைத்தான் பார்வோன் குமாரத்தி மோசேயின் தாயிடத்துல சொல்லுகிறாள், எனக்கென்று வளர்த்திடு, உனக்கு சம்பளம் தருகிறேன். அதுல 2 காரியம் இருக்கிறது. எனக்கென்று, 2வது வளர்த்திடு. அது ஒரு பொறுப்பு. அது ஒரு பொறுப்பு. எனக்கென்று வளர்த்திடு, சம்பளம் தருகிறேன். அன்பு தேவ பிள்ளையே, தேவனுக்கென்று வளர்க்கும் போது சம்பளம் என்பது ரிவார்டு. அது கூலி அல்ல. கூலி என்று கூட எடுத்துக்கோங்க, பட் இட்ஸ் ரிவார்டு. When there is a responsibility, there will be a reward. திரையிலே பாருங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி லீட் இன்டு ரிவார்ட். அந்த பொறுப்பு, நீ எந்த வேலையை செய்யுங்க, சின்ன வேலை செய்யுங்க, ஒரு அலுவலகத்துல, ஒரு ஊழியத்துல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட செய்யுங்க, யூ வில் கெட் த ரிவார்ட். நானும் ஒரு இயக்கத்துல 16 ஆண்டுகள் பணியாற்றினேன். நான் பொறுப்போடு இருந்தேன் என்பதற்கு அந்த இயக்கம் சாட்சி, என் மனது எனக்கு சாட்சி. 16 ஆண்டுகள். பணத்தை மையமாய் கொண்டது அல்ல, சொற்ப சம்பளம் தான். ஆனால் அந்த பொறுப்பை தேவன் தந்தார். அந்த பொறுப்பை நிறைவேற்ற உதவி தந்தார். ஒரு வேதாம பள்ளி ஆசிரியராய், ஒரு அலுவலக ஊழியனாய், போதகருக்கு உதவியாய், அவ்வப்போது திருச்சபைகளை சந்திக்கிறவனாய், அது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பு இன்றைக்கு என்னை அதுக்குரிய பலனை தேவன் தந்திருக்கிறார். உலகத்தின் பல தேசங்களில், பல நாடுகளில் இந்த செய்தியை கூட நான் டென்மார்க் என்ற ஒரு நாட்டிலிருந்து நான் ஒலிப்பதிவு செய்கிறேன். இன்றைக்கு காலையில ஒரு 2 கூட்டங்கள் இங்கே பெந்தை கோஸ்தே பெருவிழா என்று சொல்லி இந்த ஒரு வாரம் முழுக்க நடக்கிறது. பிரம்மாண்டமான கூடுகைகள். பெண்டிகாஸ்டல் சண்டே. அந்த நார்வே, டென்மார்க், ஸ்வீடன் இன்றைக்கு விடுமுறை, திங்கட்கிழமை விடுமுறை நாள். ஆனால் இந்த விடுமுறை நாளில இன்றைக்கு பிரம்மாண்டமான கூட்டங்கள், 2 கூட்டங்கள் இன்றைக்கு காலையில. அதில் பேசும்படியாய் நான் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், the responsibility will give you the reward. அடுத்த ஒரு வார்த்தையை நாம் அங்கே படிக்கிறோம். அந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல நாம் அவருடைய உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் அந்த அதிகாரத்து முதல் வசனமே சொல்லுகிறது, நீங்களும் நானும் அவருடைய உடன் வேலையாளா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம் இல்ல. ஐ எம் ஒர்க்கிங் வித் காட். பாருங்கள், ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோடு வேலை செய்வது எவ்வளவு பெரிய காரியம். தமிழக முதல்வரோடு அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாலே ஒரு பெரிய மதிப்பு. ஒண்ணு வேண்டாம், ஒரு சென்னை தலைமையகத்துல ஒர்க் பண்ற செக்ரட்டரியில் ஒர்க் பண்றாரு, ஒரு பெரிய மதிப்பு. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் யூஎன்ல ஒர்க் பண்றார், யுனைடெட் நேஷன்ஸ்ல. அது எவ்வளவு பெரிய மதிப்பு. இந்த நண்பர் இஸ்ரோல வேலை செய்கிறார். அதை சொல்லும் போதே ஒரு மதிப்பு. அவர் இஸ்ரோல வேலை செய்கிறார். அப்போ பாருங்க, ஒரு ஸ்தாபனம், ஒரு இடத்துல வேலை செய்யும் போது எவ்வளவு பெரிய மதிப்பு இல்லையா? இன்னைக்கு நம்முடைய தேசத்துல கூட நான் அவரோடு பணியாற்றுகிறேன், இவரோடு பணியாற்றுகிறேன். டாக்டர் பில்லி கிரஹாம் அவரோடு இன்னைக்கு உலகத்துல அது ஒரு பெரிய சிறப்பு. நம்முடைய தேசத்துல இருந்த ரவி சகரியாஸ் டாக்டர் பில்லி கிரஹாமோடு பணியாற்றினார்.
விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.